எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கோரிக்கையை ஏற்று நாளை விவசாயிகள் பிரச்சினை குறித்து விவாதிக்கலாம் என மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி கேட்கும் இபிஎஸ்க்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், விவரங்கள் என்ன? நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார். ஆனால் சபாநாயகர் இதுபோன்று ஒரு முக்கிய பிரச்சனை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே தன்னிடம் அனுமதி பெற வேண்டும் என்று சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதன் காரணமாக நாளை அதனை விவாதத்தில் எடுத்துக் கொள்ளலாம் என்று சபாநாயகர் கூறியதை அடுத்து முதலமைச்சர் அவர்கள் எழுந்து இடையில் பேசுகிறார். முதலமைச்சர் பேசும் பொழுது இந்த விவாதத்தை உடனடியாக விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர் அனுமதி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அந்த கோரிக்கையை விடுக்கிறார். எனவே இந்த தொடர்ந்து முதலமைச்சர் பேசியது பிறகு சபாநாயகர் அவர்கள் இந்த விவாதம் தொடர்பாக நாளை எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தயவு கூர்ந்து எதிர்க்கட்சியினர் அமைதி காக்கவும் என்று அவர் அந்த கோரிக்கையானதை விடுத்து தொடர்ந்து சபாநாயகர் அவர்கள் பேசியிருக்கிறார். இதேபோன்று உடனடியாகவே இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு அனுமதியானது வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். நேரமில்லா நேரத்தில் பேசுவதற்கு காலை 9 மணிக்கு இருந்து 9:30 மணிக்குள்ளாக பேரவைத் தலைவரிடம் அனுமதியானது பெற வேண்டும் என்று சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த அனுமதி பெறாத காரணத்தினால் தற்போது எடுத்துக் கொள்வதற்கான சாத்தியம் இல்லை என்று சபாநாயகர் தெரிவித்ததை அடுத்துதான் தற்போது அதிமுகவினர் அனைவரும் எழுந்து நின்று கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேரவையில் தொடர்ந்து அமளியானது நிலவி வருகிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரை ஆளுநர் உரை மீதான விவாதமானது 2 நாட்களும், பதில் உரை என்பது 1 நாளும் என்ற அடிப்படையில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக இன்றைய தினம் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு இந்த நேரமில்லா நேரம் என்ற அந்த 0 ஹவர்ஸ் எனப்படக்கூடிய அந்த நேரத்தில் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து முக்கிய பிரச்சனையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கையை விடுக்கிறார். ஆனால் இந்த இதுபோன்று 0 ஹவர்ஸில் பேசுவதற்கு முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்பது பேரவை விதியாக இருக்கிறது, மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் காரணமாக முன்கூட்டியே நீங்கள் அனுமதி பெறாத காரணத்தினால் உடனடியாக தாங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைக்கு பேசுவதற்கு அனுமதி வழங்குவதற்கான வாய்ப்பில்லை என்று சபாநாயகர் மறுக்கிறார். அதனை அடுத்துதான் தொடர்ந்து அமளியானது ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால் சபாநாயகர் அவர்களை எச்சரித்து அமருமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய வரும் என்றும் அது சபாநாயகர் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எழுந்து கோஷங்களில் ஈடுபடக்கூடிய அதிமுகவினர் அனைவரையும் பார்த்து அவர் எச்சரித்து வருகிறார். அனைவரும் அமைதியாக உட்கார்ந்து அமர்ந்து சட்டப்பேரவையை தொடர்ந்து நடத்துவதற்கான அந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சபாநாயகர் அவர்கள் கோரிக்கையானது விடுத்து தொடர்ந்து பேசி வருகிறார். ஆனாலும் எழுந்து நின்று அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமளியில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் அமைதியாக அமர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடர்ந்து கவனித்து நாளை இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி அளிப்பதாகவும் அது தொடர்பாக தன்னிடம் கடிதம் கொடுத்து பின்னர் அதற்கான அனுமதியை பெற்று பேசுங்கள் என்ற அடிப்படையில் சபாநாயகர் அவர்கள் பேசி வருகிறார்.